லாக்டவுன் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. ஆனா நேத்து தான் நடந்த மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி நிறைய பேருக்கு நேத்து தான் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கின மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் எப்படிதான் போச்சுன்னே தெரியல. இது நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கு. சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பாத்தீங்கன்னா காலையில போனா எப்படா சாயந்தரம் பெல் அடிப்பாங்கன்னு இருக்கும். வருஷம் ஃபுல்லா ஸ்கூல் போனாலும் எப்படா சம்மர் லீவ் வரும்னு இருக்கும். ஆனா சம்மர் லீவ் வந்துருச்சுன்னா எப்படா மறுபடியும் ஸ்கூல் திறப்பாங்கன்னு இருக்கும். பிகாஸ் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம பாக்குற எல்லாமே புதுசா இருக்கும். புது எக்ஸ்பீரியன்ஸ், புதுசா மெமரிஸ், புது ஸ்கூலு, புது ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டுறது, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப் போகிறது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மைண்டுக்கு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரிஸா போய் ஸ்டோர் ஆகுது. ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஒரு கரியர் லைஃப் குள்ள போகும்போது சேம் ஆபீஸ், சேம் வீக்கெண்ட், சண்டேல ஆரம்பிச்சு சாட்டர்டே வரைக்கும் ஒரே ரொட்டீன்ல இருப்போம். சோ இதனால நம்ம மைண்ட்ல எந்த ஒரு மெமரிஸுமே போய் சேவ் ஆகல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரே நிமிஷத்துல டீச்சர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம், ஜன்னல் வழியா பெல் அடிக்கிறாங்களான்னு பாப்போம், பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டையும் நோண்டுவோம், கீழே நோட்ல டிராயிங்கும் வரைவோம். எல்லாமே ஜஸ்ட் அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம பண்ணுவோம். ஆனா இப்போ அந்த ஒரு நிமிஷத்துல உருப்படியா ஒரு வேலை கூட பண்ண மாட்டோம். சோ நம்ம மைண்ட் அதிகமா திங்க் பண்ணும்போது டைம் ஸ்லோவா இருக்கும். அதுவே நம்ம கம்மியா திங்க் பண்ணோம்னா நம்ம டைம் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். சோ இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டா இருக்கு. லைஃப்ல புதுசா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். வீக்கெண்ட்ல ஏதாச்சும் ட்ரிப் பிளான் பண்ணி வெளியே போகலாம். நம்ம ரொட்டீனை சேஞ்ச் பண்ணலாம். சோ இதனால நம்ம மைண்டுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரிஸ் கிடைக்கும். இதனால நமக்கு டைம் ஸ்லோவாகவும் போகும். நீங்களுமே உங்க லைஃப்ல இப்படிதான் ஃபீல் பண்றீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.